நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நாம் நவகோள்களில் மிக மிக முக்கியமானவர்கள் குருவும் சுக்கிரனும். தேவகுரு அசுரகுரு, தேவகுரு குரு, அசுரகுரு சுக்கிரன். இந்த எபிசோடில் நம்ம சுக்கிரனை பற்றி நம்ம பேச போகிறோம். சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவன் வாழ்வாங்கு வாழ்க்கை வாழ்வான், சுகபோக வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். சுக்கிரன் என்பது பணம், பொருள், லக்ஸுரி லைஃபுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், உல்லாசமான வாழ்க்கை, சந்தோஷமாக இருப்பது, சுகபோகங்களை அனுபவிப்பது. சுக்கிரன் அதாவது குருவுக்கு தனகாரகன்னு சொன்னால் அந்த சுக்கிரனுக்கு சுகபோக காரகன்னு சொல்லலாம். எப்போவுமே இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் 3 கட்டத்துக்குள்ளவே இவங்க சஞ்சாரம் செய்வாங்க. ஒன்றா ஒரே கட்டத்தில் இருக்கலாம், இல்லை முன்பின் இருக்கலாம். அதனால் இவங்க எப்போ இந்த சுக்கிரன் வந்து வக்ரம் அடைகிறாருன்னு பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன் வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அவர் வந்து கலைஞனாவான், கவிஞனாவான், இசைக்கலைஞனாவான், ஏன் சிங்கர்ஸாக கூட வர முடியும். இல்லறம் இனிக்கும் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். சுக்கிரன் தான் ஒருவருடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறதே சுக்கிரன் தான். அவர் நல்லா இருப்பாரா, சுகபோக வாழ்க்கை இருக்குமா, அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஏற்படுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது பறைசாற்றுவது சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கையாக, காணல் நீராகத்தான் அவருடைய வாழ்க்கை அமையும். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் ஆட்சி உச்சம் பெற்றால் அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. எப்பவும் தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் மும்முரமாக இருப்பார்கள், அல்லது கவர்ச்சியாக இருப்பார்கள். இல்லை எப்பொழுதுமே தன்னை வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்கும். இந்த மூஞ்சில் அழுக்கு வடிகிறது, எண்ணெய் வடிகிறதுலாம் இல்லாமல் எப்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருப்பாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம், அதாவது ஆட்சி உச்சம் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அழகு கொஞ்சம் சிதைஞ்சாலும் அதை உடனடியாக சரிபார்த்து கொள்வார்கள். இந்த சுக்கிரனுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி. ஆக்சுவலாக சுக்கிர பகவானுக்கு ஒரு கண் உடையவர் தான் சுக்கிர பகவான் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் ஒருவருடைய திருமண வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது சுக்கிரன் தான். அதாவது குரு பலன் இருந்தால் திருமணம் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆணுக்கு சுக்கிர தசை அற்புதம் சொல்லுவாங்க. இஃப் கண்டிஷன் சப்ளை, அவர் ஆட்சி உச்சமாக இருக்கார். ஏன் பெண்ணுக்கும் சுக்கிரதசை நல்லா இருக்கும், ஆதிபத்தியம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் பெண்ணாக இருந்தாலும் இந்த சுக்கிரதசை ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் வக்ரம் அடைவது என்பது ஒரு 42 நாள்லேருந்து ஒரு 52 நாள் வரைக்கும் சுமாராக வக்ரம் அடைவார் சுக்கிரன். இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 42 நாள் வக்ரம் அடைகிறார். இந்த சுக்கிரன் இருக்கும் இடம் இப்பொழுது சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சுக்கிரன், அதாவது வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது. அவன் வக்ரம் அடைஞ்சிருக்காயா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம்னா அவன் வந்து ஏடாகடம் பண்ணுறாயா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சால் அது வந்து தன்னுடைய இயல்பான பலனை செய்யாமல் மாறுபட்ட பலனை தரும் அப்படின்றது தான் ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்பொழுது சிம்மத்தில் இருக்கும் சுக்கிர பகவான்
வக்ரமடைந்து சில நேரத்தில் கிரகங்கள் பின்னோக்கி பின் ராசிக்கு செல்லும், இல்லது அதே ராசிகள் அடைவதும் இயல்பு. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மத்தில் இருந்து கடகம் வரை சென்று வக்ரமடைந்து கடகம் வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி 13ஆம் தேதி வக்ரமடைகிறார். வருகின்ற ஆவணி மாதம் 25ஆம் தேதி வக்ர நிவர்த்தி வருகிறார். சுமார் 42 நாட்கள் வக்ரகதியில் பலன்களை தர இருக்கிறார். சுக்கிரன் வக்ரம் பெற்றதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை தருவார் என்பது இப்பொழுது பார்க்க போகிறோம். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா சுக்கிரனை வச்சு இன்றைக்கி நிறைய ஏகப்பட்ட சுக்கிரன் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், நாடக கலைஞர், இப்போ சினிமா கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஈவன் சிங்கர்ஸாக இருக்கலாம், இல்லை மியூசிக் நிலையில் இருக்கலாம், இதில் அழகு நிலையங்கள் வச்சிருக்கலாம். இப்படி வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், வீட்டுக்கு அலங்கார பொருட்களை விற்பனை செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க. சில பேர் சுக்கிரன் நல்லா இருந்தால் அப்படி சொல்லலாம். ட்ரெஸ் மெட்டீரியல் விற்பாங்க, ட்ரெஸ்ஸு, அதாவது ஆடை அலங்கார கடைகள் வைத்திருப்பார்கள். அதாவது துணிக்கடை வச்சுருப்பாங்க, அழகு நிலையங்கள் வைத்திருப்பார்கள். இப்போது ஒரு சிலர் வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிறவங்க மாடுலர் கிச்சன் கூட பண்ணுறாங்க. ஸோ இப்படி சுக்கிரனாலேயே சுக்கிரன் தான் அழகுக்கு அதிபதி, கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா அவருக்கு அழகாகவும் கலைநயமாகவும் அவருக்கு சிந்தனை செல்லும், அவருடைய செயல் வடிவமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சுக்கிர பகவான் இந்த சிம்மத்தில் இருந்து வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய, அதாவது உங்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் சிம்மத்தில் வக்ரத்தில் இருக்கிறார். ஆவணி பிறந்து கடக ராசிக்கு பின்னோக்கி சென்று சஞ்சாரம் செய்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறார். இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை இந்த கிரகம் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்ப்போம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் சரியில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் கூட தள்ளி போகும். திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமே பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது சுக்கிரன் சரியில்லைன்னா. சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா அவர் ஸ்ரீலோலன், காமத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுடைய காரகத்தன்மை சுக்கிரம் வக்ரம் பெற்றால் சுக்கிரனுடைய காரகத்தன்மை சரியாக கிடைக்காது, அவ்வளோதான். சுக்கிரன் பொறுத்தவரையும் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு நல்லா அழகாக வீடு வாங்குவாங்க, கார் வசதி வச்சுப்பாங்க, ரொம்ப லக்ஸூரி லைஃப் நல்லா வாழ்வாங்க, ஒரு டிசிப்ளினாக ரொம்ப அழகாக லக்ஸூரி வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். அதே சுக்கிரன் வலிமை இழந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். அந்த லௌகிக விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இப்படிலாம் கூட இந்த சுக்கிரன் வாழ்க்கையை ஒரு பர்சனல் லைஃப், அந்தரங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை கூட வரும். அதாவது வக்ரம் பெற்ற சுக்கிரன் தரும் பலன்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த சுக்கிர பகவான் ஆடி 13ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். ஆவணி 25 வரைக்கும் வக்ரமாக இருந்து அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகிறார் 42 நாள். இப்போ இந்த 42 நாள் ராசிநாதன் சுக்கிரன், அங்கே அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கெல்லாம் இது வேறு வீட்டுக்கு அதிபதி, ஆனால் இந்த துலா ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் வக்ரம் அடைவதால் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது. இருந்த போதிலும் ஸ்தான பலத்தில் இருந்து வக்ரம் பெறுவதால் இப்போ அவர் 11ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறார்னா அப்போ 10ஆம் வீட்டு பலனை செய்வார் 20 நாள். அதுக்கப்புறம் ஆவணிக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடகத்துக்கு போயிடுறார் அதே சுக்கிர பகவான்.
கடகத்திற்கு போனால் அப்போ அதுக்கு முன் வீட்டு பலன்னா அப்போ மிதுனம், அப்போது 9ஆம் இடம். அப்போது 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன், அப்போ அந்த ஒரு நிலையத்தான் நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும். இருந்த போதிலும் இந்த ராசிநாதன் சுக்கிரன் வக்ரமடைவது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அல்ல இந்த துலா ராசி. ஏன்னா ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடக்காது. ஒரு சான்ஸு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சினிமா நடிகராக இருக்கலாம், நடிகையாக இருக்கலாம், இல்லை டெக்னீஷியனாக இருக்கலாம். போய் வாய்ப்பு போய் அலைவாங்க, கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். திடீர்னு பார்த்தா அது கை நழுவி வேறு ஒருத்தருக்கு போகும். இப்படி ஒரு நிலை அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுக்கிரன் வந்து இந்த கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால இன்னும் நிறைய உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. இந்த வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க, வீட்டுக்கு அலங்கார பொருட்களை விற்பனை செய்பவர்கள், அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டுக்கு பண்ணுவாங்க. ஒரு சிலர் மாடுலர் கிச்சன் அப்படி ஒரு டெக்கரேட் பண்ணுறது. சுக்கிரனாலேயே அழகு கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் 11ஆம் இடத்தில் இருந்து வக்ரம் அடைகிறார்னா 10ஆம் வீட்டு வேலையை செய்வார். அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஓரளவுக்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற அன்பர்களுக்கு அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். இவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் கலை பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள். இப்படி இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு தடைப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதுக்கப்புறம் ஆவணி மாதம் அவர் கடகத்துக்கு பின்னோக்கி செல்கிறார். அப்போ 9ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். ஓரளவுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஒருத்தருக்கு சான்ஸ் வாய்ப்பு போகுது, அந்த சினிமா வாய்ப்பு, சீரியல் வாய்ப்புன்னா அது திடீர்னு உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்படி சில மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மைனஸை விட ப்ளஸ்ஸு ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஜனன காலத்தில் உங்களுடைய சுக்கிரன் வக்ரமடைந்து இருக்கிறார்னு சொன்னால், இப்போ இந்த காலம் உங்களுக்கு சூப்பர். அவர் 12 வீட்டில் எங்கே போய் ஒன்றா உட்காந்து வக்ரம் அடையிட்டோம். ஆனால் இப்போ இவர் வக்ரம் அடைகிறார் சொன்னால், அப்போ வக்ரம் பெற்ற கிரகத்தின் நிலை இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், டபுள் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள் வந்து மேலும் மேலும் வாய்ப்புகள் வரும். நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிரன் வக்ரம் அடைவதால் அப்படின்னா மனைவி சார், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கூட சில பிரிவினைகள் இருக்கும். பிரிவினைகள் அப்படின்னு சொன்னால் சில நேரம் வந்து வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வெளிநாடு கூட போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அது ஒரு பிரிவினையாக இருக்கும். மற்றபடி சுக்கிரன் வந்து இந்த போகத்துக்கு அதிபதி இல்லைங்களா, அதனால் சில நேரங்கள் சில காலங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் சந்தோஷ குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஆவணி மாதத்துக்கு மேலே அது வந்து சிறப்பாகவே இருக்கும். அதாவது நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு உங்கள் ஜனன காலத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைந்திருக்காருன்னு சொன்னால் ரொம்ப சூப்பர், டபுள் சூப்பர். உங்கள் காட்டில் மழைன்னே சொல்லலாம். மற்றபடி சுக்கிரன் வக்ரம் அடையவில்லை என்று சொன்னால் ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு பலனை தரக்கூடிய, அது கூட உங்களுக்கு இவர் வந்து 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் உடையவர். அவர் போய் எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் 11, 10, 9 அந்த நிலை, அதுக்கு இது கூட நல்ல இடங்களாக இருப்பதால் தான் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.